காசி குமாரசாமி மடம் என்பது வாரணாசியில் உள்ள தமிழ்ச் சைவ சமயத்தின் மிகப் பழமையான மடங்களில் ஒன்றாகும். இது 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்ச் சைவ சித்தாந்த ஞானியான குமரகுருபரரால் நிறுவப்பட்டது. இந்த மடம் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான ஆன்மீக மற்றும் பண்பாட்டு உறவின் முக்கியமான அடையாளமாக விளங்குகிறது. கிபி 1658ஆம் ஆண்டளவில் குமரகுருபரர் இந்த மடத்தை நிறுவியதாக வரலாற்றுச் சான்றுகள் குறிப்பிடுகின்றன. அப்போது வாரணாசி பகுதியை நிர்வகித்த முகலாய இளவரசர் தாரா ஷிகோவின் ஆதரவுடன் மடத்திற்கு நிலம் கிடைத்ததாக பல வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கேதார் காட் அருகில் அமைந்துள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலிலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் உள்ளது. மடத்தின் நோக்கங்கள் என்னவென்று பார்த்தால், சைவ சித்தாந்த தத்துவங்களை பரப்புதல், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியங்களை வளர்த்தல், தமிழர்கள் காசி யாத்திரைக்கு வரும்போது தங்கும் வசதிகளை ஏற்படுத்துதல், வேதம், ஆகமம், தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை போதித்தல், தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் புராண சொற்பொழிவுகள் நடத்துதல். குமரகுருபரர் கேதாரேஸ்வரர் கோவிலை புதுப்பித்ததாக மரபுகள் கூறுகின்றன. காசி கலம்பகம், காசி துண்டி விநாயகர் பதிகம் போன்ற நூல்களை இயற்றினார். கம்பராமாயணம் மற்றும் சைவ சித்தாந்தத்தை வட இந்திய மக்களிடம் எடுத்துச் சென்றார். திருப்பனந்தாள் காசி மடம் குமரகுருபரரின் சீடர் பரம்பரையில் பின்னர் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் காசி மடத்தின் கிளை நிறுவப்பட்டது. இன்றும் அந்த மடம் காசி குமாரசாமி மடத்துடன் ஆன்மீக தொடர்பை தொடர்ந்து பேணி வருகிறது. மரபு செய்திகளின்படி குமரகுருபரர் கேதார் காட்டில் மறைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்தை வெளிக்கொணர்ந்தார். அங்கு கோயில் வழிபாட்டை மீண்டும் நிலைநாட்டினார். இன்றும் அப்பகுதியில் அவருடன் தொடர்புடைய நினைவுகள் போற்றப்படுகின்றன. இந்த விவரங்கள் பெரும்பாலும் சமய மரபுகளின் அடிப்படையில் கூறப்படுகின்றன. சிங்கத்தின் மீது அவர் அமர்ந்து காசி ஆட்சியாளரை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது ஞானமும் பக்தியும் கண்டு ஆட்சியாளர் மடம் அமைக்க இடம் வழங்கினார். இவை பக்தி மரபுகளில் பரவலாக கூறப்படும் நிகழ்வுகள். மடத்தின் தற்போதைய பங்களிப்பு என்னவென்று பார்க்கலாம். தமிழர்களுக்கான யாத்திரை வழிகாட்டுதல், தமிழ் நூல்கள் வெளியீடு, ஆன்மீக சொற்பொழிவுகள், வேத மற்றும் ஆகமக் கல்வி, தமிழ் காசி பண்பாட்டு உறவை வளர்க்கும் நிகழ்ச்சிகள். காசி குமார மடத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். காசி குமாரசாமி மடம் ஒரு மடம் மட்டுமல்ல, வட இந்தியாவில் தமிழ் மொழி, தமிழ்ச் சைவ சமயம் மற்றும் தமிழர் மரபை சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைநிறுத்தி வரும் ஒரு வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. இங்கு தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி தனது காசி யாத்திரையின் போது தங்கி வழிபட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன.